நாம் கேட்டுக்கொண்டிருப்பது அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி. இது காரைக்குடியின் முதல் வானொலி. கோடி கொடுத்த கொடைஞன் குடியிருந்த வீடும் கொடுத்த விடுச்செல்வன் தேடியும் அள்ளி கொடுத்த அழகன் அறிவூட்டும் வெள்ளி விளக்கே விளக்கு. இந்திய அரசு அறிவியல் தொழில்நுட்பத்துறையின் விக்யான் பிரசார் மற்றும் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகம் இணைந்து வழங்கும் அறிவியல் பாலம் புதிய தொடர் நிகழ்ச்சி அனுபவ் திட்டத்தின் பரவலாக்கம். ஆக்கம் ஊக்கம் வழிகாட்டல் டாக்டர் ஆர் ஸ்ரீதர். வடிவமைப்பு செயலாக்கம் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்தின் டீன் டாக்டர் KR முருகன். நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு சமுதாய வானொலி இயக்குனர் டாக்டர் S ராஜாராம். தயாரிப்பு குழு RJ காமாட்சி, RJ PL காவேரிமணியன், RJ V மிக்கேல் திபோன். காலங்காலே மாறி போச்சு, நமது வயது ரொம்ப கூடிருச்சு. காலந்தானே மாறிடுச்சு, நமக்கு வயது ரொம்ப கூடியாச்சு. அனுபவங்களை பகிர்ந்திடவே இப்ப உற்சாகமே வந்துருச்சு. அனுபவங்களை பகிர்ந்திடவே நமக்கு உற்சாகமே வந்துருச்சு. எங்களோட அனுபவங்கள் உங்கள் பொக்கிஷங்கள் கேட்டுக்குங்க. எங்களோட அனுபவங்கள் உங்கள் பொக்கிஷங்கள் கேட்டுக்குங்க. கேளுங்கள் நீங்க தினந்த இந்த முதியோரின் பேச்சையுமே. கேளுங்கள் நீங்க தினந்த இந்த முதியோரின் பேச்சினையே. வாருங்கள் எல்லோருமே நல்லா கொண்டாடுவோம் வாருங்களே. முதியோரின் காலந்தானே நாம பேசலாமே பயிரலாமே. பேசலாமே பயிரலாமே நல்ல அனுபவம் தானே வந்த. காலம் ரொம்ப மாறி போச்சு, நம்ம வயது ரொம்ப கூடியாச்சு. காலம் ரொம்ப மாறி போச்சு, நமக்கு வயது ரொம்ப கூடியாச்சு. அனுபவங்களை பகிர்ந்திடவே இப்ப உற்சாகமே உண்டாச்சு. அனுபவங்களை பகிர்ந்திடவே நமக்கு உற்சாகமே உண்டாச்சு. தானே லாலிலாலோ போடு லாலிலாலோ லாலாலோ லாலிலாலோ 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 போடு லாலிலாலோ லாலாலிலோ லாலிலாலோ லாலிலாலோ போடு லாலிலேலோ லாலிலேலோ. அறிவியல், ஆரோக்கியம் மற்றும் அன்றாட வாழ்வில் அனைத்து விஷயங்களையும் மூத்த குடிமக்களுக்கான இந்த அனுபவ நிகழ்ச்சியில் கேட்டு ரசிப்போம் வாருங்கள். இந்த பாடலை பாடியவர் நாட்டுப்புற பாடகி திருமதி தமயந்தி சண்முகம் அம்மா அவர்கள். இன்றைய பகுதி ஆலோசனை நேரம். மூட்டுவலி தொடர்பான ஆலோசனைகள் வழங்குபவர் டாக்டர் சுந்தரராஜா. இந்த வயசானவங்களுக்கு வந்து இப்போ சம்டைம்ஸ் கொஞ்சம் அந்த மூட்டு வலி கொஞ்சம் நிறைய இருந்ததுன்னா சம் டாக்டர்ஸ் ரெக்கமெண்ட் ஃபார் சர்ஜரி சொல்றாங்களா சார்? அந்த சர்ஜரி பண்றப்போ அது பிரயோஜனமா இருக்குமா சார் அவங்களுக்கு? இப்போ யங் ஏஜ்னா ஒருவேளை அவங்க எல்லாம் மேட்ச் ஆகி போயிடுவாங்க, இல்ல இப்ப அந்த கொஞ்சம் ஏஜ் ஃபேக்டர் அதுக்கு எதுவும்? இந்த மூட்டு மாத்து அறுவை சிகிச்சைன்னா நீங்க சொல்றது வந்து மூட்டு மாத்து அறுவை சிகிச்சை சார், டோட்டல் நீ ரீப்ளேஸ்மெண்ட் ஆர் டோட்டல் ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட்னு சொல்றது. இது எப்ப பண்ணுவாங்கன்னா யூஸ்வலா ஏஜ்டு பர்சனுக்கு தான் இந்த சர்ஜரியே பண்ணுவாங்க. யங் பீப்புளுக்கு இந்த சர்ஜரி யாரும் பண்ணுவாங்க. பிகாஸ் எலும்பு தேய்மானத்தினாலதான் இந்த சர்ஜரியே பண்றோம். அது ஏர்லி ஸ்டேஜ் ஆஃப் ஆர்த்ரைட்டிஸ்ல நம்ம இந்த சர்ஜரி சஜஸ்ட் பண்றது கிடையாது. ஒன்லி பிசியோதெரப்பி அண்ட் அந்த ஸ்டேஜையும் கடந்துட்டோம் அப்படின்னா மூட்டு உள்ள ஒரு இன்ஜெக்ஷன் கொடுப்பாங்க. நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த ஹைலூரானிக் ஆசிட் இன்ஜெக்ஷன் கொடுப்பாங்க. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் 2 ஸ்டேஜஸ் ஆஃப் ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ்க்கு சஜஸ்ட் பண்ணுவாங்க. when they cross the third stage, அந்த முட்டு தேய்மானத்தினால பாத்தீங்கன்னா முட்டு எலும்பு வளைவு கொடுக்க ஆரம்பிக்கும்.
அப்படியே ஒரு பக்கம் சாஞ்சு சாஞ்சு நடப்பாங்க. நீங்க சிலரை பார்த்துருக்கலாம், ஒரு பக்கம் சாஞ்சு சாஞ்சு நடந்து வந்துட்டு இருப்பாங்க. மூட்டே வளைஞ்ச மாதிரி இருக்கும். அவங்களால கீழே உட்கார்ந்து எந்திரிக்க முடியாது. ஒரு இந்தியன் டாய்லெட் யூஸ் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அதை வேரஸ் டிஃபார்மிட்டி ஆயிடுச்சுன்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நம்ம சர்ஜரி தான் பண்ணி ஆகணும். தட் கிவ்ஸ் 100% பெயின் ரிலீஃப். அது அவங்களோட ஆக்டிவிட்டிஸ் ஆஃப் டெய்லி லிவிங்கை ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். அந்த சர்ஜரி பண்றது தே வில் ஃபீல் கம்ஃபர்டபுள் அண்ட் பெட்டர். அவங்க அதிக தூரம் நடக்க முடியும், மாடிப்படி ஏறி இறங்க முடியும், வலி மெயினா இருக்காது. ஒரே விஷயம் அவங்க பண்ணாம இருக்கணும்னா, அந்த ஆப்ரேஷன் பண்ணதுக்கு அப்புறம் கீழே உட்கார்ந்து எந்திரிக்க கூடாது, இந்தியன் டாய்லெட் யூஸ் பண்ணக்கூடாது. அது அது பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பா பண்ண முடியும். சேம் லைக் தட் நம்ம உள்ள வச்சிருக்கிறது மெட்டல் தான். அது பண்ணுனாங்க அப்படின்னா அதுவும் ஒரு அதோட டியூரேஷன், அதோட லைஃப் எக்ஸ்பெக்டன்சி லூஸ் பண்ண ஆரம்பிக்கும். அதுலயும் தேய்மானம் வர ஆரம்பிக்கும். நார்மலா அந்த சர்ஜரி பண்ணோம்னா ஒரு 15 to 20 வருஷம் வரைக்கும் அந்த போட்டிருக்க செயற்கை மூட்டு நல்ல முறையில இருக்கும். அந்த கீழே எல்லாம் உட்கார்ந்து எந்திரிச்சாங்கன்னா அந்த செயற்கை மூட்டுலையும் தேய்மானம் ஆரம்பிக்கும். எனக்கு வயது வந்து 58 சார். எனக்கு இந்த நட்டமே நிற்கிறதுனால கொஞ்சம் மூட்டு வலி இருக்குது சார். அதுக்கு என்ன சார் பண்ணலாம்? ஓகே சார். நிற்கிறதுனால உங்களுக்கு மூட்டு வலி ஏற்படுறது தசை பிடிப்புனாலையும் தசை பழுதா இருக்கிறதுனாலையும் கூட வரலாம், மூட்டு வலி வரலாம். ஸோ அதனால தான் நம்ம வந்து மூட்டு வலிக்கு நீ ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைசஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அந்த மூட்டை சுற்றி இருக்கிற தசை நாருக்கு நம்ம எக்ஸசைஸ் மாதிரி கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த வலியை தவிர்க்கிறதுக்கான வழிவகையாக இருக்கும் அது. ஸோ அது எந்த அளவுக்கு மோசமான தேய்மானம் இருக்குது அந்த மூட்டில் அப்படிங்கிறத நம்ம ஒரு எக்ஸ்ரே மூலியமாக அதை கண்டுபிடிக்கலாம். ஸோ ஆரம்ப கட்டத்தில் இருந்ததுன்னா நம்ம ஒரு ஃபிசியோதெரப்பியில் ஐஎஃப்டின்னு சொல்லுவாங்க, ஒரு கரண்ட் உத்தரவுன்னு சொல்லுவாங்க, புரிகிற மாதிரி சொல்லணும்னா அது பண்ணலாம். அதுக்கப்புறம் நீ ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ்ன்னு அந்த முட்டு தசை நார்களுக்கு வலுப்படுத்துறதுக்குள்ள எக்ஸசைசஸை சொல்லி கொடுப்பாங்க. அது ஒன்றும் சிம்பிள் எக்ஸசைசஸாக தான் இருக்கும். அதை நீங்கள் வீட்லேயே டெய்லி குளிக்கிறது, பல் தேய்க்கிறது எப்படி நம்ம ரெகுலராக பண்ணுறோமோ அது மாதிரி அந்த எக்ஸசைஸும் ஒரு 1/4 மணி நேரம் தான் ஆகும். அந்த எக்ஸசைஸை ரெகுலராக பண்ண நமக்கு அந்த தசை நார்கள் வலுப்பெறும். அதுக்கப்புறம் இந்த மாதிரியான வலி எல்லாம் வராம இருக்கும். சார் இப்போ பாத்தீங்கன்னா எங்க வீட்டுல எங்க அம்மா எங்க பாட்டி இவங்களுக்கு எல்லாம் வந்து அபவ் ஒரு 45 ஏஜுக்கு மேல ஆகுது சார். இவங்க கிட்ட நான் டெய்லியுமே கேள்விப்படுற ஒரு விஷயம் என்னன்னா மூட்டு வீக்கம், மூட்டு வலி, எலும்புல வந்து தேய்மானம், இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு தீர்வு என்ன சார்? முக்கியமா இடுப்பு வலி வந்து அதிகமா பெண்களுக்கு ஏற்படுது. அதுவும் ஒரு 45 வயசுக்கு மேல உள்ளவங்களுக்கு அதிகமா ஏற்படுது. இத பத்தி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். அது மட்டும் இல்ல, முதுகு தண்டுல சதை வளர்ந்தா நம்ம கண்டிப்பா ஆபரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. இத பத்தியும் கொஞ்சம் விரிவா சொல்லுங்க சார். ஸோ இப்போ பொதுவாக பெண்களுக்கு இந்த மாதிரி முதுகு வலி, மூட்டு வலி எல்லாம் வர்றது வந்து ரொம்ப அதிகம். ஆண்களுக்காக கம்பேர் பண்றப்ப பெண்களுக்கு இந்த பிரச்சனைகள் அதிகமாக வருது. காரணம் இந்த அவங்களுக்கு இந்த 45 இயர்ஸ்க்கு மேல போஸ்ட் மெனோபாசல்னு சொல்லுவாங்க. இந்த மாதவிடாய் பிரச்சனைகள்லாம் ஆரம்பிக்கிற டைம்ல அவங்களுக்கு கால்சியம் குறைபாடு உடம்புல ஏற்படும். ஸோ அந்த கால்சியம் குறைபாடு ஏற்படுறதுனால அவங்களுக்கு இந்த மாதிரி முட்டு வலி சம்மந்தமா முதுகு வலி இதெல்லாம் ஆரம்பிக்க துவங்கிடும். ஸோ அதை எப்படி நம்ம தவிர்க்கலாம் அப்படின்னா, இந்த கால்சியம் குறைபாடை போக்குறதுக்கு கால்சியம் சப்ளிமெண்ட், அதாவது டேப்லெட் ஃபார்ம்ல நம்ம கொடுக்கலாம். சில டேப்லெட் எடுத்துக்க விருப்பம் இல்லாதவர்களுக்கு அவங்களோட ஃபுட் ஹேபிட்ல முட்டை, பால், கீரை வகைகள், பச்சை காய்கறி இந்த மாதிரியான ஆகாரங்கள் மூலியமா அவங்களோட கால்சியமை இம்ப்ரூவ் பண்ணலாம். ஸோ இப்போ முதுகு வலி ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா தசை வீக்கா இருக்கிறதுனால வரலாம். இன்னொன்று எலும்பு தேய்மானத்தினால அவங்களுக்கு முதுகு தண்டுவடத்துல ஜவ்வு விலகிறதுனாலையோ, ஜவ் விலகி நரம்பு அழுத்தம் கொடுக்கறதுனாலையோ முதுகு வலி வரலாம். ஜவ் விலகி மட்டும் இருந்திருந்ததுன்னா அவங்களுக்கு முதுகுல மட்டும் அந்த வலி இருக்கும். நரம்பு அழுத்தம் கொடுத்துட்டு இருக்குன்னா அந்த முதுகுல இருக்கிற வலியோட காலுக்கு பரவ ஆரம்பிக்கும். அதனாலதான் சொல்லுவாங்க சிலர்லாம், கொஞ்சம் தூரம் நடந்ததுக்கு அப்புறம் எனக்கு கால் கொஞ்சம் மரத்த மாதிரி ஆயிடுது, கால் கொஞ்சம் விறுவிறுன்னு இழுக்கிற மாதிரி இருக்கு அப்படிங்கிறது எதனால அப்படின்னா, இந்த முதுகு தண்டுவடத்துல நரம்பு அழுத்தம் கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம டிஸ்க் பல்ஜ்னு சொல்லுவோம். இல்ல அந்த ஜவ்வு கிளியறதுனாலையும் அந்த மாதிரி பிரச்சனைகள் வரலாம். ஸோ அதுக்கு நம்ம முறையான ட்ரீட்மெண்ட் என்னவா இருக்கும் அப்படின்னு சொன்னா, குனிஞ்சு நிமிந்து பார்க்குற மாதிரியான வேலைகளை, வெயிட்டா தூக்குற மாதிரியான வேலைகளை அவாய்ட் பண்ண சொல்லுவோம். எப்படி அதை நம்ம ஃபர்தரா கண்டுபிடிச்சி என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம் அப்படின்னா, அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸ்ரே எடுக்க சொல்லுவோம். எக்ஸ்ரேல எதுவும் மாறுதல்கள் இருந்தது, எலும்பு தேய்மானம் மட்டும் இருக்குது அப்படின்னா நம்ம அதுக்கான சப்ளிமெண்ட்ஸ் கொடுத்து வெயிட் பண்ணுவோம். இல்லை அது எலும்பு விலகி இருக்குது, நரம்பு அழுத்தம் கொடுத்துருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு நினைச்சோம்னா நம்ம நரம்பு அழுத்தத்தை எக்ஸ்ரேல கண்டுபிடிக்க முடியாது, எம்ஆர்ஐ ஸ்கேன் மூலியமா தான் கண்டுபிடிக்க முடியும். ஸோ எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து அந்த சம்மந்தப்பட்ட எந்த இடத்துல நரம்பு அழுத்தம் இருக்கோ
அதுக்கு எதுவும் இன்ஜெக்ஷன் மாதிரி கொடுக்கணுமா, இல்லை மருந்து மாத்திரைகள்லேயே சரி பண்ணலாமா அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ணலாம். எல்லா பிரச்சனைகளுக்கும் ஆப்ரேஷன் தான் தீர்வுன்னு கிடையாது. சில பிரச்சனைகளை மருந்து மாத்திரைகள்லேயே நம்ம சரி பண்ணலாம். சில விஷயங்களை நம்மளோட லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் சொல்லுவோம். நம்ம அன்றாட வேலைகளில் கொஞ்சம் மாறுதல் பண்ணிக்கிட்டோம்னாலும் அதை ஃபர்தராக நம்ம அந்த டிசீஸ் ப்ராக்ரஸ் ஆகாமல் தடுக்கலாம். வேற மாதிரி பிரச்சனைகள் என்ன வரலான்னா, சிலருக்கு முடக்குவாதங்கள் இன்னைய பெண்களுக்கு காமனாக வருது, நிறைய பேருக்கு வருது. ஸோ அது இதுதான் காசுன்னு சொல்ல முடியாது. இதனாலதான் அது வருது அப்படிங்கிறது கிடையாது. அது இடியோபத்திக்குன்னு சொல்லுவோம். எந்த காரணத்தினாலையும் அது வரலாம். ஸோ இது குறிப்பிட்ட காரணம் தான் அப்படிங்கிறது நம்மளால சொல்ல முடியாது. ஸோ சிலருக்கு ஃபெமிலியில் அவங்க குடும்பத்தில் எல்லாருக்குமே அந்த முடக்குவாத பிரச்சனைகள் இருந்திருக்கும். அதனால அவங்களுக்கு அதோட தொடர்ச்சியாக அவங்களுக்கு வரலாம். ஸோ அந்த முடக்குவாதம் அப்படிங்கிறது என்னன்னா, இந்த நம்ம தசை, நாறு, ஜவ்வு போன்ற இடங்கள்ல வீக்கம், உள் வீக்கம் வர்றது, அதனால உங்களுக்கு இந்த முடக்குவாதங்கிறது ஃபார்ம் ஆகும். ஸோ அது எப்படி, அதை ஒரு ஆட்டோ இம்யூன் டிஸார்டர் அது எப்படி ப்ரெசென்ட் பண்ணும் அப்படின்னா, காலையில எந்திரிக்கிறப்ப கை விரல்கள், ஸ்மால் ஜாயிண்ட்ல தான் அது ஆரம்ப கட்டத்தில் வரும். நம்ம கை விரல்கள்லாம் ரொம்ப டைட்டா இருக்கிற மாதிரி இருக்கும். விடிய காலையில எந்திரிக்கிற பொழுதுல ஒரு மணி நேரத்துக்கு மேல அவங்க கையெல்லாம் ரொம்ப டைட்டா இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அந்த 1 மணி நேரம் பொறுத்து அந்த கையை அவங்களே கொஞ்சம் மூவ் பண்ணுவாங்க. சிலர் இந்த சுடுதண்ணில கையை வச்சு மூவ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் சரியான மாதிரி ஆயிடும். இது மாதிரி எவ்ரிடே மார்னிங் அவங்க எந்திரிக்கிறப்ப கை விரல்கள்லாம் டைட்டா இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் அதோட முதல் கட்ட அறிகுறி. ஸோ அந்த டைம்லயே அவங்க ஹாஸ்பிட்டலில் போய் இந்த மாதிரி இருக்கு, ஏன்னு தெரியல அப்படிங்கிறத அவங்க காமிச்சாங்கன்னா, அதுக்கு உள்ள சில பிளட் டெஸ்ட் எல்லாம் இருக்கு. அதை பண்ணி பார்த்தோம்னா அதை நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டு அந்த ஆரம்ப கட்டத்திலேயே நம்ம மருந்து மாத்திரைகள் கொடுத்து அதை சரி பண்ணிட முடியும். ஸோ அதை ரொம்ப நம்ம முத்த விட்டோம் அப்படின்னு சொன்னா கை விரல்கள்லாம் கொஞ்சம் வலுவிழந்து போகும். அதனால டிஃபார்மிட்டி, அது கொஞ்சம் கோணல் ஆக ஆரம்பிக்கிறது, முட்டுல தேய்மானம் அதிகமாகிறது, அதனால சில முட்டு வளைவு கொடுக்கறது, இதெல்லாம் ஆரம்பமாயிடும். ஸோ இதெல்லாம் தவிர்க்கணும்னா இந்த மாதிரியான சிம்டம்ஸ், இந்த மாதிரியான குறைபாடு அவங்களுக்கு ஆரம்ப கட்டத்திலேயே ஹாஸ்பிட்டலில் போய் டாக்டரை பார்த்தாங்க அப்படின்னு சொன்னா அதை ஆரம்ப கட்டத்திலேயே நம்ம சரி பண்ணிட முடியும். இல்லைன்னா அவங்களுக்கு அதை ஆரம்ப கட்டத்தில் போகாம லேட்டா போறப்ப என்ன ப்ராப்ளம் ஆகும்னா அப்பயும் பிரச்சனையை சரி பண்ண முடியும். அவங்க ஆனால் லாங் ஸ்டாண்டிங்கா அதுக்கான மருந்து மாத்திரைகளை தொடர்ந்து எடுத்துக்க வேண்டியதா இருக்கும். அதுதான் இதுல உள்ள பிரச்சனை. இதுதான் ஆரம்ப கட்டத்துல போறதுக்கும் ரொம்ப லேட்டா போறதுக்குமா உள்ள வித்தியாசம். இது மாதிரியான பிரச்சனைகள்லாம் தான் பெண்களுக்கு காமனா இருக்கும். இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி கால்சியம் குறைபாடு இதெல்லாம் எதனால வருதுன்னா, விட்டமின் டி குறைபாடுனாலதான் கால்சியமே நமக்கு உடம்புல இருந்து குறைய ஆரம்பிக்குது. ஸோ இந்த விட்டமின் டி பார்த்தீங்கன்னா நார்மலா சன்லைட்லயே நமக்கு கிடைக்குது. ஸோ அந்த மார்னிங் சன்லைட்ல, ஈவினிங் சன்லைட்ல வாக்கிங் போறது, அந்த சன்லைட் எக்ஸ்போஷர், அதனாலதான் அந்த காலத்துல எல்லாம் சூரிய நமஸ்காரம்லாம் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ அதுல நேச்சுரல் சோர்ஸ் ஆஃப் விட்டமின் டி. ஸோ அதுலேருந்தே நமக்கு விட்டமின் டி பாடி கிடைச்சிருது. விட்டமின் டி நல்லா இருந்தது அப்படின்னு சொன்னா நமக்கு கால்சியமும் குறைபாடுக்கு போகாது. ஸோ இந்த கால்சியம் அப்சார்ப்ஷனுக்கு, நம்ம உடம்பு கால்சியம் எடுத்துக்கிறதுக்கு இந்த விட்டமின் டிங்கிற விஷயம் தேவைப்படுது. ஸோ அது நமக்கு குறைவாகிறப்ப கால்சியமும் ஆட்டோமேட்டிக்கா உடம்புல குறைஞ்சு போயிடும். ஸோ அதனால என்ன ஆகும், இது குறையிறதுனால என்ன ஆகும்னா எலும்பு தேய்மானம் ஆகிறது, மூட்டு வலி வர்றது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால இந்த விட்டமின் டிங்கிற விஷயத்துக்காக நம்ம இந்த சன்லைட் எக்ஸ்போஷர் இம்பார்ட்டன்ட். அதனால மத்தியான வெயில் நடக்க சொல்லலாம், மார்னிங் வெயில்ல இல்லை ஈவினிங் வெயில்ல நடக்கிறது நல்லது. ஸோ அந்த மாதிரி நடக்க முடியாது, காலை பொழுதுல எனக்கு நைட் டியூட்டி, நான் காலையில நடக்க முடியாது, ஈவினிங்ல ஆஃபீஸ் போயிடுவேன் அப்படிங்கிறவங்களுக்கு நம்ம சப்ளிமெண்டா மாத்திரைகள் கொடுத்துதான் அதை நம்ம இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது. தேங்க்யூ வெரி மச் சார். நேயர்கள் இதுவரை கேட்டது டாக்டர் சுந்தரராஜா வழங்கிய மூட்டு வலி தொடர்பான ஆலோசனைகள்.